Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்களா? சோ இத கெஸ் பண்றீங்களா? சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்டிப்பா லேடிஸ் ஃபிங்கர் வெச்சு தாங்க ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா எப்படி வெண்டைக்காய் பொரியல் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ எந்த டிலேவும் இல்லாம வாங்க ரெசிபிக்குள்ள போய்டலாம். சோ இதுக்கு வந்து நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா pan ஹீட் ஆனதும் அதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி, கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. ஸோ பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகிறப்போ ஒரு நல்ல அரோமா வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு க்ரன்ச்சியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணாமல் கொஞ்சம் குறைப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து 4 to 5 டேபிள்ஸ்பூன்ஸ் கோகனட் ஆயில் விட்டுக்கிறேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் கடுகு வெடிச்சதும் அதில் வந்து நான் ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு அதை வந்து நான் சேர்த்துடுறேன். பூண்டு போட்டு அதுக்கப்புறமா கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள், நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் இதை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை நம்ம சேர்த்துடலாம். வெண்டைக்காவை போட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தால் அது வந்து குழஞ்சிடும். ஸோ அப்பப்போ இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து நான் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை விட்டுருங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லாவே இது ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப பிளாக்காக பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கசப்பாக ஒரு மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த பொடியை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1 or 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு பொடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இப்படி நல்லா ஃப்ரை ஆனதும் இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி வெண்டைக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிறிஸ்பி வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உண்மையாகவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் இந்த ரெசிபி மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஹா vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.